கல்லை இயற்கை வேளாண் சங்கத்தின் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் இடம்பெற்றுள்ள அதாவது இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்கள், அதேபோல் அந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்களை மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யக்கூடிய ஒரு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 18 வகையான பொருட்கள், மூலிகை பொருட்கள் அடங்கிய மூலிகை தேநீரில் உள்ள மருத்துவ குணம், மகத்துவம் குறித்தெல்லாம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். உங்கள் 18 வகையான மூலிகைகள் அடங்கிய அந்த மூலிகை தேநீரில் என்னென்ன மருத்துவ குணம் உள்ளது, இதை சாப்பிட்டா நம்ம உடம்புல என்னென்ன நோய் குணமாகும்? வணக்கம் ஐயா. நாங்கள் சோகம் பேராற்றல் நிறுவனம் இந்த 18 வகையான மூலிகை தேநீர் என்னன்னா, இன்னைக்கு மனித குலத்துக்கு தேவையான முக்கியமான தேநீர். இன்னைக்கு தேநீர் குடிச்சா பல நோய்கள் வருது. ஆனா இந்த தேநீர் குடிச்சீங்கன்னா நோயை சரி பண்ணும். அதாவது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் குடிக்க மிக முக்கியமான ஒரு தேநீர். இதுல என்னன்னா ஆவாரப்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பை, திப்பிலி, அதிமதுரம், கருஞ்சீரகம்னு 18 வகை இருக்கு. இது பாத்தீங்கன்னா சித்த முறைப்படி செய்த ஒரு மூலிகை தேநீர். இது என்னன்னா, இப்ப எனக்கு தலைவலியா, நம்ம மருந்து எடுக்க வேண்டாம், இந்த தேநீர் குடிச்சா போதும். உடம்பு வலியா, இந்த தேநீர் குடிச்சா போதும். சுகரு, பிபி, நரம்பு சார்ந்த பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, இது மாதிரி உடம்புல நோய்கள் இருந்துச்சுன்னா இந்த தேநீர் எடுக்க படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அது போல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது காலையில வெறும் வயிற்றுல ஒரு கொதிக்கிற தண்ணியில ஒரு அரை ஸ்பூன் போட்டு அப்படியே குடிக்கிறது தான். வீட்டுல குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாரும் குடிக்கலாம். என்ன நோய் இருக்கிறவங்களும் குடிக்கலாம். அது போல இதை குடிக்க குடிக்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க உடம்பு நல்லா முன்னேற்றி வருது. அதாவது சுகர் இருக்கா அவங்களுக்கு, அவங்க ஒரு 15 நாள் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நார்மலா இருக்கும் அவங்களோட சுகர். அதிகமா இருக்குமோ குறைஞ்சி வர்றது பார்க்கணும். அந்த மாதிரி இதை எடுக்க எடுக்க சுகரே மருந்து எடுக்காத அளவுக்கு அவங்க உடம்புல நார்மல் வர அளவுக்கு இதாகும். அது மாதிரி எல்லா நோய்க்கும் ஒரு சிறந்த ஒரு மருந்து தான் மூலிகை தேநீர். இதுதான் எங்களோட நிறுவனம் துலா ஃபுட்ஸ். நம்மளோட நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை முருங்கை மரத்தில் முருங்கை மரம் அடிபடும் போது தன்னைத்தானே சரி பண்ணிக்க அந்த மரம் வெளியிடுற பிசின். இதில் ஒரு 1000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஆண்களுக்கு ரொம்ப 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 சிறந்தது. இந்த குழந்தையின்மை பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையில் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு வராது. தினம் தினம் அந்த இடிக்கல்லில் இடித்து நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். இதில் அல்வா செஞ்சு சாப்பிடலாம். அருமையாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. மிகச்சிறப்பாக இதை ஊற வச்சா 5 மடங்கு பெருசாயிடும். அதை அரைச்சி கோதுமை பால் கலந்து அல்வா தயாரித்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி அதை சாப்பிடுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து சாப்பிட்ற மூலம், சின்ன வயசுலேருந்தே கொடுக்குற மூலம் குழந்தைங்களுக்கோ பெண்கள் அந்த சீக்கிரமாக பூ பெய்துறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதோட விட்டமின்கள், இதில் இருக்கிற அந்த தாது பொருட்கள் அவ்வளோ தாது விருத்தி பண்ணும் நமக்கு. இப்போது நாங்கள் இதை ஒரு 25 வருஷமாக நாங்கள் சாப்பிட்றோம். எங்கள் குடும்பத்தில், நாங்கள் மீனவ குடும்பம், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே 5 குழந்தைங்க 6 குழந்தைங்கன்னு வீட்டிலேயே பெற்றுக்கிறாங்க, வீட்டிலேயே. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் உடம்பு திறமாக இருக்கும்போது நம்ம நல்ல பொருளை 4 பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இதில் நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கோம். என்னென்ன சத்துக்கள்னா, ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆராயிறதை விட இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விஷயம். ஸோ கண்மூடித்தனமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை இதை சாப்பிட்லாம். இதை நாங்கள் 25 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் மீனவ பெண்கள் வீட்டிலேயே இயற்கையாக குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சத்தான பொருட்களை சாப்பிட்ற மூலம். ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சத்து கடத்தப்படுது, எங்கள் தலைமுறைக்கு கடத்தப்படுது. ஸோ நல்ல பொருட்களை எல்லாரும் சாப்பிடணும்னு நாங்கள் இந்த மாதிரி திருவிழாக்களில் விற்பனை பண்ணுறோம். கவிகளிலிருந்து வந்திருக்குங்க. நம்ம நாட்டு அத்திப்பழத்தில் வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. நாட்டு அத்திப்பழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போதைக்கு இதுமாதிரி வச்சு நிறையா ப்ராடக்ட் பண்ணலாங்க. நம்ம இதில் பாலில் ஆற்றி குடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டுருங்க. இது கொதிக்க வச்ச பால் இல்லை சுடுதண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, ஒரு டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிக்கலாங்க. அத்தி, நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், பொட்டுக்கடலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டு பண்ணுறேங்க. இந்த பொட்டுக்கடலை எல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா, ப்ரோட்டீனுக்காக போடுறோம். பாதாம், முந்திரிலாம் நம்மளுக்கு எனர்ஜி, கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. அத்தியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்காக போடுறோம். இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க. இது சாப்பிட்டா என்ன உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும் சார்? இது ரத்தம் நல்லா ஊறுங்க, ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள், கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாமே நல்லா சரியாகுங்க. அத்திப்பழ ஜாமுங்க. இது அத்தி, கோகோ சீட் பவுடரை தேன் போட்டு நம்ம பண்ணுறாங்க. இது நம்ம ஒரு வருஷம் வரலாம் கூட வச்சுருக்கலாங்க. நம்ம தேன் தான், சுத்தமான தேன் பயன்படுத்துறதுனால இது கெட்டு போகாத பொருளுங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, பிரெட்டுக்கு, சப்பாத்தி, தோசை, பிரெட்டுக்கெல்லாம் நம்ம தடவை சாப்பிட்ற மாதிரி எப்போ போல் ஜாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்குங்க. எங்கள் ஷாப் பேர் ராஜி ஹெர்பல்ஸ். எங்கள் ஷாப் சோப்பு 25 வகையான சோப்பு வகைகளோட ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் சோப்பு பயோ என்சைம்
அதை கொண்டு தயாரிக்கிறோம். அதுதான் எங்கள் சோப்பினுடைய ஸ்பெஷல். பயோ என்சைம் அப்படிங்கிறது ஆவாரம்பூ, குப்பைமேனி இந்த மாதிரியான மூலிகைகளை கொண்டு வந்து நாட்டு சக்கரை, தண்ணி இது எல்லாமே சேர்த்து 90 டேஸ் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அது பயோ என்சைமாக கிடைக்குங்க சார். அந்த பயோ என்சைம்லேருந்து கோகனட் ஆயில் மூலிமா நாங்கள் 25 வகையான சோப்புகள் செய்கிறோம். இயற்கையில் வந்து சோப்பு ஏன் பயன்படுத்தணும்னா, நம்ம மேலே வந்து வியர்வை துவாரங்களுக்கு மற்ற கெமிக்கல் சோப்பெலாம் பயன்படுத்தும் போது வியர்வை துவாரங்கள்லாம் அடைச்சிரும். அதனால தான் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு நோய் வரத்துக்கு முழுமையான காரணமாக அமையுது. நீங்கள் இந்த மாதிரியான இயற்கையில் செய்கிற சோப்பு பயன்படுத்தும் போது நம்ம வியர்வை துவாரங்கள்லாம் அடைக்காமல் ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும். எங்கள் சோப்பு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்சைமில் செஞ்ச சோப்பு தான். இது வந்து ஆவாரம்பூ சோப்பு. ஐயா, இது வந்து இந்த தேத்தாங்கொட்டை வந்து எந்த மூலிகையும் சேர்க்கறது இல்லைங்கய்யா, வெறும் தேத்தாங்கொட்டை மட்டும்தான். இந்த தேற்றான்கொட்டை தேராத உடம்பையும் தேற்றக்கூடியது தான் இந்த தேற்றாங்கொட்டை. ஐயா, இப்படி இது வந்து சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபியோ அல்லது பானமாவோ உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இது வந்து மறக்கடிக்கப்பட்டு அழிஞ்சு வர நிலமையில் இருக்குது. இன்றைக்கி இதை மீட்டெடுத்து நம்ம பண்ணணும். இது வந்து என்ன செய்யும்னு சொன்னீங்கன்னா, நீரை சுத்திகரிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய கலங்கலான நீராக இருந்தாலும், உப்பு தண்ணீராக இருந்தாலும் கலங்கலான நீராலும் சுத்திகரிச்சிடும். அதே போல் இதில் ஒரு பானம் தயாரித்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். நம்ம உடல் வந்து நீர் மூலாதாரம் தான் முக்கியம். அந்த நீர் மூலாதாரம் சரியாகும் பட்சத்தில் நம்ம உடலில் உள்ள நோய்கள் எதுவுமே இருக்காது, எல்லாமே சரியாயிடும். இப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து நம்ம பானத்தில் வந்து காஃபி, டீ இப்படி ஒரு எடுக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம், அதுக்கு இந்த தேத்தாங்கொட்டையை காஃபி ஃப்ளேவருக்கே நம்ம வறுத்து மக்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த காஃபியில் உள்ள கேடும் போச்சு, நம்ம உடம்புல உள்ள வியாதிகளும் சரியாக போச்சு. நம்ம பாரம்பரிய உணவுகள்லேருந்து நம்மளோட வியாதிகளை சரி பண்ணிக்க முடியும். என்னோட பேர் ரேகா சிவகுமார். தமிழர் மரபுகளின் சங்கமம் உணவுக்குழு சார்பாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஆரோக்கிய உணவுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிறைய உணவு திருவிழாக்கள். அதில் நாம் இன்றைக்கி கல்லையில் இருக்கோம், கல்லை உணவு திருவிழாவில் இருக்கோம், கள்ளக்குறிச்சியில். தொடர் உணவு திருவிழாக்கள் தொடர்ந்து எல்லாத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம கள்ளக்குறிச்சியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு மிக பிரம்மாண்டமான உணவு திருவிழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி திருவிழாவில் நம்முடைய ஆரோக்கிய உணவுகள் பட்டியல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா, வாசனை சீரக சம்பாவில் பொங்கலும் மண்கட்டிய தூரையில் சாம்பாரும் சமைச்சிருந்தோங்க. அதை தாண்டி இன்றைக்கி மதிய உணவு ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. 10 வகையான உணவுகள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி பாயாசம், வாசனை சீரக சம்பாவில் பலா பிரியாணிங்க. இது பார்த்திங்கன்னா பலா பிரியாணி அடிச்சிக்க சுவையே கிடையாதுன்னு சொல்லலாம். போன வருஷமும் நம்ம கலை திருவிழாவில் இதான் ஒரு சிறப்பாக பேசப்பட்டது. இந்த உரையும் ரொம்ப சிறப்பாக மக்கள் ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தூய மல்லியில் மாங்காய் சோறு, சிவன் சம்பாவில் மல்லி சோறு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசியில் தயிர் சாதம், வரகுல சாம்பார் சாதம்ங்க தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பல நாட்டு காய்கறிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்தின காய்கறிகளை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி, வெண்பூசணி, வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாமே பயன்படுத்தி, கொத்தவரங்காய், இதெல்லாம் நாட்டு காய்கறிகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மருத்துவ காய்கறிகளில் ஒரு 12 வகையான காய்கறிகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து அதில் முளைக்க வச்ச தானியங்களை சேர்த்து இன்றைக்கி பல காய்கறி பால்கறி பண்ணியிருக்கோம். அதை தாண்டி மாங்காய் கீரல். நம்ம இன்றைக்கி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அதிகமாக இருக்கும். அதில் பசுமையான மாங்காய் வச்சு ஒரு ஊறுகாய் தயாரிச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசியில் பண்ணக்கூடிய அப்பளம் நல்லா இன்றைக்கி சுவையாக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 வகையான உணவுகளை குறைஞ்சி கட்டினதில் மக்கள் வந்து ரொம்ப நீண்ட வரிசை தான் சொல்ல முடியாது. இயற்கைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து எல்லா பகுதியிலும் மழையாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி கல்லை திருவிழாவில் ஒரு இயற்கையுடைய ஒரு பெரிய ஸ்பரிசம் சொல்லலாம் மக்கள்கிட்ட. ஏன்னா இயற்கை ஆர்வலர்களை எவ்வளோ முன்னெடுத்து பண்ணுறோன்னா அதில் கண்டிப்பாக இயற்கை துணை இருக்குது அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய சான்றை நம்ம பார்க்குறோம். போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி இயற்கை விவசாய திருவிழாக்கள் மட்டும் இல்லாமல், உணவு திருவிழாக்கள் மட்டும் இல்லாமல், விதை திருவிழா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ அது சார்ந்த மக்கள் வந்து ஒரு உள்ளூர் திருவிழாவை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் நம்ம உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய தமிழர் மரபுகளின் சங்கமம் உணவு குழுவில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறோம். அதை தாண்டி இது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாய நண்பர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், குறிப்பாக சீமந்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரியான எல்லா நிகழ்ச்சிக்குமே நாம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து போயிட்டுருக்கு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. நாம் இதில் எப்படி பார்க்குறோன்னா, இன்றைக்கி திருவிழாவில் 1000 பேர் வந்து கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3000 பேருக்கு மேலே வந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே திருவிழாவை நம்ம நடத்தி இந்த உணவுகளை கொடுக்குறோம். ஒரு
சுப நிகழ்ச்சியில் கொடுக்குற வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கம்பல்சரி ஒரு 1000 பேர் வருவாங்க. அந்த 1000 பேருக்கு நீங்கள் மனசு வச்சு ஆரோக்கிய உணவு கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதை முன்னெடுத்து நாங்கள் தொடர்ந்து திருவிழாக்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டு இல்லம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. இந்த கல்லை 2ஆம் ஆண்டு உணவு திருவிழா நடைபெற்றுட்டு இருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடைபெறணும். குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு பற்றியும் இயற்கையில் விளையப்பட்ட உணவுகளோட அவசியத்தை பற்றியும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றியும் கண்டிப்பாக தெரிவிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா நடத்தினாதான் முடியும். சரிங்க, பொதுவாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டாண்டு காலமாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தின உணவைத்தான் வந்து நம்ம பயன்படுத்தணும்னு இன்னைக்கு வந்து நம்ம கண்கூடா நிறையா பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் வந்து நம்மாழ்வார் போன்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு சில வேலைகள் செஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ஐயா சொன்ன முறையில் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை விவசாயிகள் வந்து பயன்பெற்றுட்டு வர்றாங்க. இப்போது நாங்கள் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா வேளாண்மை அறிவியல் நிலையம்னு சொல்லக்கூடிய, அதாவது வேளாண் சார்ந்த தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கக்கூடிய நிலையத்தோட பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. இது நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உண்டான வேளாண்மை அறிவியல் நிலையம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கிட்டு வருது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதே மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய செயல்பாடு என்னென்னா வேளாண் சார்ந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு பயிற்சிகள் மூலமாகவும் தொழில்நுட்பங்கள் மூலமாகவும் நேரடியாக அவங்களுடைய களத்தில் போய் கள ஆய்வுகள் மூலமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே சொல்லலாம், எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம்னு சொல்லக்கூடிய இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு மாறிட்டு வரோம். இது நம்ம வந்து எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம உடல் வியாதிகள் நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் உணவே தான் மருந்துங்கிற முடிவுக்கு இப்போ வந்துட்டோம். அதனால் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நஞ்சில்லாத உணவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து இதை ரொம்ப என்ன சொல்லணும் எல்லாம் பிரபலப்படுத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய நிலையத்திலையும் வந்து இந்த நஞ்சில்லா விவசாயத்துக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள், பூச்சி கட்டுப்பாடு தெளிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம் வந்து இயற்கையாக எப்படி தயாரிக்கிறதுன்னு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் மூலம் சொல்லித்தரோம். நாங்கள் வந்து நுக்ரா இயற்கை பெருங்காயன்ற பேரில் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இயற்கை பெருங்காயம்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கடையில் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சார்ந்து இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஒரிஜினல் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பியூர் பச்சரிசி மாவில் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். இப்போ பச்சரிசி மாவு அப்படின்னாக்கா அது வந்து ஆர்கானிக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கை விவசாயிக்கிட்ட இருந்து வாங்குகிற அரிசியிலேருந்து வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். அதுவும் எந்த அரிசினாக்கா தூயமல்லி இருக்குது, இப்போ பொன்னி அரிசி இருக்குது, வாசனை சீரக சம்பா இருக்குது, அதுபோல் அரிசியில் வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம். இப்போ எந்த விவசாயி வந்து ஒரிஜினலாக இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து வாங்குகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்ற பேரில் நஞ்சு கலந்த ஒரு இதில் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலான இயற்கை விவசாயிகிட்டேருந்து வாங்குகிறோம். இப்போ அப்படி கடையில் கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கடையில் வாங்கி பயன்படுத்துறது எல்லாமே வந்து கெமிக்கல் சார்ந்து இருக்குது. அப்படின்னும்போது எங்ககிட்ட வந்து தூள் பெருங்காயம் மட்டும்தான் இருக்குது. இப்போ கட்டி பெருங்காயம் கிடையாதுங்க எங்ககிட்ட. ஏன்னா கட்டி பெருங்காயம் தயார் பண்ணணுன்னா அது ஒரு கெமிக்கல் போட்டால் தான் வந்து தயார் பண்ண முடியும். அப்படின்னும்போது பால் பெருங்காயம் நாட்டு மருந்து கடையில் வாங்குறீங்க. இப்போ பால் பெருங்காயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம். இப்போ ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தயார் பண்ணுறது தூள் பெருங்காயம் மட்டும்தான். இந்த கட்டி பெருங்காயம் நாங்கள் பயன்படுத்துறதும் கிடையாது, தயார் பண்ணுறதும் கிடையாது. விவசாயிகள் அனைவருமே படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறி நஞ்சில்லாத உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதையே இந்த கல்லை உணவு திருவிழா வந்து நமக்கு எடுத்துரைத்துள்ளது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.